ஓகே, நம்ம இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று மறந்துட்டோம். இதில் ஜஸ்ட் நான் வியூ இன் ப்ரௌசர் போகிறேன், என்னுடைய ப்ரீவியஸ் பேஜ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு நேம் டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் குமாரன் டைப் பண்ணுறேன். அண்ட் சிட்டி வில் பி சென்னை மேக். அண்ட் இப்போ சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா எனக்கு பேஜ் லோட் ஆச்சு, என்னோடய பட்டனும் கிளிக் ஆச்சு. ஆனால் எனக்கு டேட்டா இன்சர்ட் ஆகலை. பட் நான் திரும்பி அதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இப்போது என்னோடய டேட்டா இன்சர்ட் ஆகுது. ஸோ ஏன் என்னோடய ஃபஸ்ட் கிளிக்கில் அது இன்சர்ட் ஆகலை அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு பக் இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் நான் திரும்பி என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய இன்சென்ட் கமெண்ட் கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், திரும்பி என்னோடய டேட்டா ஷோ போடுறேன். டேட்டா ஷோ ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய கிரிட் வியூவை பைண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ரெண்டு கோட் ரியலி என்னுடைய அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவும். ஸோ கம்மிங் பேக், ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர். எஸ், ஸோ ஆல்ரெடி நமக்கு குமார் இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ திரும்பி தினேஷ் குமார், சிட்டி வந்து சேம் சென்னை, அண்ட் இவனும் மெக்கானிக்கல். நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேலே அப்டேட் ஆகுது. சூப்பர். ஸோ நம்மளுக்கு இப்போ உண்மையிலேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே.